Welcome to Masa IAS Academy 100 days 100 science video seriesல இன்னைக்கு day 10 இந்த வீடியோல நம்ம atomic structure chapterல இருக்கிற subatomic particles பற்றி பார்க்க போறோம். அதாவது அணுவின் அடிப்படை துகள்கள் என்னென்ன அதை பற்றி கிளியரா பார்க்கலாம். First one atom subatomic particles. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டியது atom. Atomsனா என்னது? ஓகேவா? இந்த atoms அப்படின்ற ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் யாரு யூஸ் பண்றா அப்படின்னா கிரேக் பிலாசபர் டெமாக்ரிட்டஸ். கிரேக்க தத்துவஞானி டெமாக்ரிட்டஸ் என்பவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படின்ற ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot be broken. cannot be broken அப்படின்னா அணுவை திரும்பவும் அதை உடைக்க முடியாத ஒரு பொருள் தான் அணு அப்படின்னு யாரு சொல்றா? டெமாக்ரிட்டஸ் சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்ம பருப்பொருட்கள், அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த மேட்டர் எல்லாமே எதால உருவாகி இருக்குன்னா ஆட்டம் அப்படின்ற ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸால இருக்கும். வெரி வெரி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். இந்த ஆட்டத்தை நம்ம வெறும் நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சுகர், சால்ட், பிளான்ட், இது எல்லாமே நம்ம சுகர். இந்த சுகரை பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். சால்ட்னா ஆட்டம்ஸ் இருக்கும், பிளான்ட்னா ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா cannot be broken. திரும்பவும் அதை உடைக்க முடியாத ஒரு பொருள். அந்த சின்ன பொருள் சேர்ந்து தான் ஒரு பெரிய மேட்டர், பருப்பொருள் உருவாகுது. பட் atoms are the basic building blocks of all elements. எலிமெண்ட்ஸோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இது, அடிப்படை கூறு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா atoms தான். atoms can combine with the other atom to form molecule. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மாலிகுல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், தென் இந்த ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேரும்போது H2 நமக்கு கிடைக்கும். இந்த H2 என்னன்னா ஒரு மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, atoms are made up of 3 tiny particles. இந்த ஆட்டம் எதனால உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பட்டாமிக் 3 டைப்ஸ் ஆன சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸால உருவாயிருக்கு. பாருங்க, ஆட்டம்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகிள், அதை நம்மளால உடைக்க முடியாது, ஃபர்தரா எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த ஆட்டம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஆட்டம் கூட 3 டைப்ஸ் ஆன சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸால உருவாகிருக்கு. இந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா என்னது, அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோல. பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் கிரேக்க தத்துவஞானி டெமாக்ரிட்டஸ் முதலில் அணு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப அணுன்னு சொல்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்துவோர் கிரேக்க தத்துவஞானி தான். கிரேக்க தத்துவஞானி இந்த டெமாக்ரிட்டஸ். அணு என்பதோட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாத பொருள் அப்படின்னு டெமாக்ரிட்டஸ் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா பொருட்களிலும் அணுக்கள் செஞ்சப்பட சிறிய துகள்களால் ஆன அணுக்கள் இருக்கும். ஒரு தனிமத்தோட அடிப்படை கூறுகளே அந்த அணுக்கள் தான். இந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குது. இந்த அணுக்கள் அனைத்தும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனவை. இந்த மூணு தான் அணுவோட அடிப்படை கூறுகள், அணுவோட சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான். ஃபர்தரா நம்ம இதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆட்டம். அணுவின் அடிப்படை துகள்கள். அணுவோட அடிப்படை துகள்கள் 3 துகள்கள் இருக்கு: புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்கள். அணுவோட அடிப்படை துகள் புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள். 3 அடிப்படை துகள்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரோட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஆட்டம், இது நம்ம ஒரு ஆட்டம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ஆட்டத்தோட உள்ளாடி ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு நியூக்ளியஸ்னா உட்கரு. இந்த உட்கருக்குள்ள யார் இருப்பா அப்படி பாருங்க. இந்த ப்ளூ கலர்னா நியூட்ரான், ஆரஞ்சு கலர் புரோட்டான். புரோட்டானும் நியூட்ரானும் ஒரு அணுவோட உட்கருவில் இருக்கும். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சேர்ந்து அணுவோட நியூக்ளியஸ்ல இருக்கு. தென் ஃபர்தரா இருக்க எலக்ட்ரான் அந்த உட்கருவை சுத்தி இருக்கும். சரி, இந்த மாதிரி இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எலக்ட்ரான். இந்த மாதிரி தான் ஒரு அணுவோட அமைப்பு இருக்கும். பாருங்க, உட்கருவில் அதாவது நியூக்ளியஸ்ல புரோட்டான் அண்ட் நியூட்ரான்கள் இருக்கும். அந்த உட்கருவை சுத்தி யாரு இருப்பானா, எத்தனை எலக்ட்ரான் அந்த அணுவில் இருக்குமோ அந்த எலக்ட்ரான்கள் உட்கருவை சுத்தி வட்டம் அடிச்சு கொண்டே இருக்கும். வட்டப்பாதையில், ஆர்பிட்னு சொல்ற வட்டப்பாதையில சுத்தி வருகின்றன.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டான். புரோட்டான் அப்படின்னா என்னது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டான்ஸ் அப்படின்னா இன் 1886ல கோல்ட்ஸ்டீன் ஃபவுண்ட் புரோட்டான். ஓகே, 1886ல புரோட்டான்களை கண்டுபிடித்தது கோல்ட்ஸ்டீன் சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் புரோட்டான்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த புரோட்டான்ஸ் எந்த சார்ஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ். பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்டது. ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ்னா நேர்மின் சுமை கொண்ட. பாருங்க, பிபி புரோட்டான்கள் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டவை. புரோட்டான்கள் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. தென் ஒரு புரோட்டானோட மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்னா நிறை 1.676 into 10⁻⁻27 kg. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.676 into 10⁻27 kg. கிலோகிராம்னா 27 kg. அதை கிராம்ல கேட்டாங்கன்னா -24 கிராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். Then relative mass of approximately equal to mass of hydrogen atom, because hydrogen atom consists of only one proton. ஹைட்ரஜன் ஆட்டத்தோட நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். The charge of proton is equal to, இந்த புரோட்டானோட சார்ஜ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும், பட் ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகே, சார்ஜ் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும், பட் இது பாசிட்டிவ்ல இருக்கும். எலக்ட்ரானா நெகட்டிவா இருக்கும், புரோட்டான் அப்படின்னா பாசிட்டிவ். சார்ஜ் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு 1 + 1.602 into 10⁻⁹ coulombs. இதுதான் சார்ஜ் ஆஃப் புரோட்டான். சார்ஜ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். தென் மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து புரோட்டானோட நிறை எலக்ட்ரானோட நிறைய விட 1840 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் புரோட்டான்கள் எலக்ட்ரான்களை விட ரொம்ப 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 நிறை அதிகமான துகள்களா இருக்கும். எலக்ட்ரான்கள் ரொம்ப ரொம்ப எடை குறைந்த துகள்களாக இருக்கும். 1886ஆம் ஆண்டுல கோல்ட்ஸ்டீன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி புரோட்டானை கண்டுபிடித்தார். இவை புரோட்டான் அப்படின்னா என்னன்னா ஒரு நேர்மின் சுமையுடைய துகள்கள், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதோட நிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.676 into 10⁻27 kg அல்லது 20 கிராம்னா 10⁻⁻24 கிராமா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் அணு அதோட உட்கருவுல ஒரே ஒரு புரோட்டான்களை மட்டும்தான் கொண்டிருக்கும். அதனால அதை எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா ஒப்பு அணு நிறை அப்படின்றதுக்காக ஹைட்ரஜன் அணுவோட நிறைக்கு சமமா இருக்கும். தென் புரோட்டானின் மின்சுமை எதற்கு ஈக்குவலா இருக்கும்னா எலக்ட்ரானோட மின்சுமைக்கு ஈக்குவலா இருக்கும். பட் மின்சுமை வந்து அதோட இதோட குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். புரோட்டானின் மின்சுமை +1.602 into 10⁻⁻19. அந்த புரோட்டானின் நிறையை விட எலக்ட்ரானோட நிறை 1840 மடங்கு வந்து அதிகமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் புரோட்டான்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நியூட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது ஜேம்ஸ் சாட்விக். ஜேம்ஸ் சாட்விக் 1932ல நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூட்ரான் இது வந்து எப்படி இருக்குன்னா மைக்ரோ பார்ட்டிகிள். இது எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ், ஒரு அணுவோட நியூக்ளியஸ்ல இருக்கும். எல்லா அணுக்களுக்கும் நியூட்ரான்ஸ் இருக்கும், பட் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அணுக்கு உட்கருவில் இருக்கிற நியூட்ரான் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்ரான்கள் இல்லாத ஒரே ஒரு எலமெண்ட், சரியா, ஒரே ஒரு எலிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு புரோட்டான்கள் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரான்கள் 0வா இருக்கும் ஹைட்ரஜனுக்கு. இந்த ஹைட்ரஜன் தவிர 118 எலிமெண்ட்ல எல்லா ஹைட்ரஜனை தவிர வேற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நியூட்ரான்கள் இருக்கும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். Then mass of neutron is approximately equal to, கிட்டத்தட்ட இந்த நியூட்ரானோட மாஸ் வந்து புரோட்டானோட மாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். 1.674 into 10⁻⁻27 kg. அதோட கிராம்ல பாத்தீங்கன்னா -24 கிராம். தென் இந்த நியூட்ரான்ஸ் அப்படின்னாலே ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ். இதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஸோ இது நியூட்ரல், நடுநிலை தன்மை உடையது. பாருங்க, நியூட்ரான் வாஸ் டிஸ்கவர். யார் இந்த நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணா? ஜேம்ஸ் சாட்விக் இந்த இயர் ஆஃப் 1932ல. இந்த நியூட்ரான் அப்படின்னா ஒரு மைக்ரோ பார்ட்டிகிள், நியூக்ளியஸுக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டிகிள் தான் இந்த நியூட்ரான். இந்த நியூட்ரான்களுக்கு என்ன இல்லை, சார்ஜ் இல்லை, இது நடுநிலை தன்மையுடையது இருக்கும். அதோட மாஸ் வந்து கிட்டத்தட்ட புரோட்டானோட மாஸோட ஈக்குவலா இருக்கும்.
தென் ஹைட்ரஜனை தவிர வேற எல்லாத்துக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்குமே தனிமங்களுக்குமே நியூட்ரான் எல்லா அணுக்களுக்கும் நியூட்ரான் இருக்கும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். நியூட்ரான்கள் 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உட்கருவில் அமைந்துள்ள நுண்ணிய துகள். இதற்கு என்ன இல்லை, நியூட்ரான்களுக்கு ஹைட்ரஜன் அணுவில் நியூட்ரான்கள் இல்லை. இதோட நிறை கிட்டத்தட்ட புரோட்டானின் நிறைக்கு சமமா இருக்கும். அதோட நிறை பார்த்தீங்கன்னா 1.674 into 10⁻⁻27 kg அல்லது 1.674 into 10⁻⁻24 கிராம். இதற்கு மின் சுமையற்ற துகள். நியூட்ரான் ஒரு மின் சுமையற்ற நடுநிலை துகள் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் துகள் எலக்ட்ரான்கள். நெக்ஸ்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான்ஸ் யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க? ஜே தாம்சன். இந்த ஜே தாம்சன் பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு பிசிஸ்ட், பிரிட்டனில் இருக்கிற ஒரு இயற்பியலாளர் தான் ஜே தாம்சன். எப்போ எந்த இயர்ல எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1897ல எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரான் அப்படின்னாலே இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள். இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இதோட சார்ஜ் -1.6 into 10⁻⁻19 கூலும். புரோட்டானுக்கும் இதே தான், இந்த சார்ஜ் தான், பட் இதோட +1ன்னு படிச்சிருப்போம். எலக்ட்ரானோட சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் ஆனனால -1.6 into 10⁻⁻19 கூலும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட நிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.1 into 10⁻⁻31 கிலோகிராம். ஆர் கிராம்ல சொல்லணும்னா 9.1 into 10⁻⁻28 கிராம். இந்த நிறை வந்து புரோட்டானின் நிறையை கம்பேர் பண்ணும்போது வெரி 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 லெஸ்ஸா இருக்கும். வெரி வெரி லெஸ் தேன் புரோட்டான். தென் இந்த புரோட்டானை கண்டுபிடிச்சதுக்காக, அதாவது டிஸ்கவர் பண்ணதுக்காக 1906ல ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க பிசிக்ஸ். ஃபார் எதுக்காக கொடுத்திருக்காங்க? டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக 1906ல ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க, எலக்ட்ரான்கள் அடுத்த துகள் எலக்ட்ரான் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1897ல ஜே தாம்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஜே தாம்சன் எந்த நாட்டில் உள்ள இயற்பியலாளர்? பிரிட்டிஷ் நாட்டில் உள்ள இயற்பியலாளர். இந்த எலக்ட்ரான்கள் அப்படின்னாலே எதிர்மின் சுமை உடையவை. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை உடைய துகள்களாகும். எலக்ட்ரானோட மின் சுமை பார்த்தீங்கன்னா -1.6 into 10⁻⁻31 கிராம். இதோட நிறை -9.1 into 10⁻⁻31 கிலோகிராம் ஆர் கிராம்னா -28. 1906ல ஜே தாம்சனுக்காக, இந்த தாம்சனுக்கு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 தான் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். இதெல்லாம் பார்த்தோம், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். இந்த 3மே புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ், மின்சுமை இல்லாத துகள். இந்த புரோட்டான்களை கண்டுபிடிச்சது கோல்ஸ்டீன், நியூட்ரானை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் சாட்விக் அண்ட் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். இதோட மாஸ் அதாவது நிறை, இதோட மின்சுமை, யார் டிஸ்கவர் பண்ணா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா இட் இஸ் a unit of mass used to express atomic mass. அட்டாமிக் மாஸ், அதாவது அணு நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு யூனிட் தான் இந்த அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்குரேட்லி 1/12 the mass of கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டத்துல 12ல ஒரு பங்கு தான் இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 AMU, அதாவது AMUன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் எதற்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.66 into 10⁻⁻27 கிலோகிராம். 1.66 into 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ், அணு நிறைகளை அளவிடும் ஒரு அலகு. இந்த ஒரு அணு நிறை அலகு ஒரு AMU அப்படின்னா 1.66 into 10⁻⁻27 கிலோகிராம். இதை எந்த எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? கார்பன் ஆட்டம் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. 1/12 the mass of கார்பன் ஆட்டம். 1/12 the mass of கார்பன் ஆட்டம். தென் நம்ம படிச்ச புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானோட அட்டாமிக் மாசஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான், அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்ல AMU அப்படில 1.00727,
The neutron 1.00865 AMU and mass of electron 0.0055 AMU. இந்த வேல்யூ வந்து AMUல இதோட வேல்யூ. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது வந்து அதோட மாஸ் கிலோகிராம் அண்ட் கிராம்ல படிச்சிட்டோம். ஓகே, அட்டாமிக் மாஸ் அணுநிறை அலகு. அணுநிறை அலகு என்பது அணு அல்லது மூலக்கூறின் நிறையை குறிப்பிட பயன்படும் ஒரு அலகு தான். நார்மல் யூனிட். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கிலோகிராம் சொல்றோம்ல, இதே மாதிரி யூனிட் தான் இந்த அணுநிறை அலகு. எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு அல்லது மூலக்கூறின் நிறையை குறிப்பிட பயன்படும் அலகு. இந்த ஒரு அணுநிறை அலகு என்பது எதை பொறுத்து எடுக்கிறாங்க? கார்பன் C6H12 அணுவின் நிறையில் 1/12 பங்கிற்கு சமமாக இருக்கும். அணுநிறை அலகு, ஒரு அணுநிறை அலகு 1.66 × 10⁻⁻27. தென் அடிப்படை துகளோட அணுநிறைகள் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸுக்கு எதிராக இருக்கிறது அதோட கேரக்டர்ஸ். இப்போ புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். பட் அதோட சார்ஜ் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் தட் ஹாவ் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். ஃப்ரம் நார்மல் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் நோன் அஸ் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா நார்மல் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, நம்ம முன்னாடி பார்த்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த மூணுக்கும் எதிரான ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற துகள்களை ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் யூசுவலி மேட் ஃப்ரம் த decay of radioactive material. யூசுவலா இந்த பார்ட்டிகிள்ஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் டீகே ஆகும்போது, சிதைக்கப்படும் போது இந்த ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் வெளியாகும். சாதாரண அடிப்படை துகள்களுக்கு எதிரான பண்புகளை கொண்ட அடிப்படை துகள்கள் எதிர்த்துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை பொதுவாக எங்கிருந்து வெளிவிடும் கதிரியக்க பொருட்களின் சிதைவிலிருந்து தான் இந்த பொருட்கள் வெளிப்படுகின்றன. இப்ப ஃபர்ஸ்ட் ஆன்டி துகள் எதுனா பாசிட்ரான். பாசிட்ரான் அப்படின்னா ஒரு ஆன்டி துகள். இதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் தான் இந்த பாசிட்ரான். நமக்கு தெரியும் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஆனா இந்த பாசிட்ரானோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். பாசிட்ரானோட சார்ஜ் பாசிட்டிவ். பட் வேற எல்லா கேரக்டர்ஸுமே எலக்ட்ரானோட கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் மட்டும் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். இதை யாரு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா 1932ல கார்ல் டி ஆண்டர்சன்ன்றவரு 1932ல இந்த பாசிட்ரானை கண்டுபிடிச்சாரு. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் whose mass and charge are equal to the electron. எலக்ட்ரானுக்கு ஈக்குவலான மாஸ் அண்ட் சார்ஜ் இந்த பாசிட்ரான் கொண்டிருக்கும். பட் அதோட ஆப்போசிட் சார்ஜ் கொண்டிருக்கும். சார்ஜோட அமௌண்ட், மாஸ் எல்லாமே ஒரே அளவு தான். பட் சார்ஜோட அந்த மின்சுமை மட்டும் நெகட்டிவ்ல இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு எலக்ட்ரான்ஸ் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். வாட் இஸ் த எலக்ட்ரான் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்ரான். இந்த பாசிட்ரான் தான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்ச ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். இந்த பாசிட்ரான் தான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்ச ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். நெக்ஸ்ட் நியூட்ரினோ. நியூட்ரினோ அப்படின்னா சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் வித் ஸ்மால் மாஸ் அண்ட் நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகே, இந்த நியூட்ரான் இருக்குல்ல, அந்த நியூட்ரான் மாதிரியே இருக்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸ். அந்த நியூட்ரானை விட ரொம்ப சின்ன மாஸ், ரொம்ப ஸ்மால் மாஸ் இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜ் அதே மாதிரி கிடையாது. த கீ டிஃபரன்ஸ் நியூட்ரான் அண்ட் நியூட்ரின். நியூட்ரானுக்கும் நியூட்ரினுக்குள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா நியூட்ரானுக்கு அதிகமான மாஸ் இருக்கும். பட் நியூட்ரினோவை விட நியூட்ரான்ஸுக்கு அதிகமான மாஸை கொண்டிருக்கும். இது மட்டும்தான் நியூட்ரானுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆன்டி பார்ட்டிகிள்ஸ்னா என்ன, பார்ட்டிகிள்ஸ்னா என்ன எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டோம். அது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேம் த சயின்டிஸ்ட் who propounded a theory that electrons are trapped in the positively charged. ஓகே, எலக்ட்ரான்ஸ்கள் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் இதுல பொதிஞ்சிருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னா ஜே தாம்சன். Then which subatomic particles discovered by J. Chadwick? அதாவது ஜேம்ஸ் சாட்விக்கால எந்த பார்ட்டிகிள்ஸா கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நியூட்ரான். Which British physicist was awarded in Nobel Prize in Physics in the year of 1906 for his work on his discovery of electron? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காக 1906ல யாருக்கு இயற்பியல் பரிசு, நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஜே தாம்சன். Then who discovered electron? எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன்.
பொதுவாக அணுவின் உட்கரு டேஸை கொண்டுள்ளது. அதாவது இப்போ ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் நியூக்ளியஸுக்கு உள்ளாடி யாரெல்லாம் இருப்பானா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் டேஸ் ஃபவுண்ட். நியூக்ளியஸோட உள்ள அதே சேம் கொஷின் டிஃப்ரெண்ட் வேர்டில் கேட்டிருக்காங்க. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் தான் நியூக்ளியஸுக்குள்ளாடி இருக்கும். டேஸ் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் வீக்லி மைக்ரோ ஆட்டம். சில எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வர பாசிட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். இது எல்லாமே நியூட்ரலா கிடையாது, அதுக்கு சார்ஜ் இருக்கு. பட் நியூட்ரினோ மட்டும்தான் சார்ஜ் இல்லாம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நியூட்ரினோ மட்டும்தான் மின் சுமையற்ற துகள். எலக்ட்ரானின் சமமான எதிர் அடிப்படை துகள். எலக்ட்ரானின் சமமான எதிர் அடிப்படை துகள் நியூட்ரான், நாட் பாசிட்ரான். எலக்ட்ரானுக்கு சமமா இருக்கும், அது வந்து ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் வந்து பாசிட்ரான். Then what is an atom? எலக்ட்ரான் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் a subatomic particle with net charge is neutral. எலக்ட்ரானோட சார்ஜ் நியூட்ரல் இல்ல, wrong. Then subatomic particle with net charge that positive. எலக்ட்ரானோட சார்ஜ் பாசிட்டிவும் கிடையாது. A subatomic particle with a net charge that is negative. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதிர் மின்னோட்டம் கொண்ட அணுவின் அடிப்படை துகள்கள் தான் எலக்ட்ரான். Next, who discovered the electron? எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் J.J. Thomson. This is a repeated question, very important question. Discovered electron. Then which of the following particles has positive charge? கொடுத்திருக்கிறதுல எதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நியூட்ரான் அண்ட் நியூட்ரல், புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ், கிரிப்ட்ரான் அது ஒரு ஆன்டி பார்ட்டிகிள்ஸே கிடையாது. ஸோ புரோட்டான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் அடிப்படை துகள்களுக்கு எதிரான பண்புகளை கொண்ட அடிப்படை துகள்கள். அடிப்படை துகள்களுக்கு எதிரான பண்புகளை கொண்ட துகள்கள் எதிர் அடிப்படை துகள்கள், அதாவது ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். Who discovered the word atom? Atom அப்படின்ற ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு? டெமோக்ரிட்டஸ். Then எலக்ட்ரானின் எதிர் மின்னூட்ட மதிப்பு. எலக்ட்ரான் has a negative charge. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ எப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. 1.6 into 10⁻⁻19 கூலும். நியூட்ரான் இஸ் பிரசன்ட் இன் ஆல் ஆட்டம் எக்ஸெப்ட். நியூட்ரான்கள் எதை தவிர வேற எல்லா ஆட்டம்ஸ்ல இருக்கு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல நியூட்ரான்கள் கிடையாது, ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். The டேஸில் நியூட்ரான்களை தவிர, சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட், ஹைட்ரஜன். Then which of the following is not subatomic particle of atom? கொடுத்திருக்கிறதுல எது வந்து அடிப்படை துகள்கள் கிடையாது? பாருங்க, xenon, நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இந்த மூணுமே அணுவோட சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அடிப்படை துகள்கள். ஆப்ஷன் ஏ xenon வந்து ஒரு மந்தவாயு, இனர்ட் கேஸ். Then which of the following is not true about atoms? ஆட்டத்தை பற்றி பின்வரத்துல எது வந்து not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, atoms of two elements are same. ரெண்டு எலிமெண்ட்ஸ்ல இருக்க ஆட்டம் வந்து சேமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இது wrong. They occur in the order 10⁻⁻10 meter. Atoms are very small in size. Atoms of an element are the same in all state. இது கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் atoms of two element, வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் டிஃபரெண்டா இருக்கும், பட் இங்க ஒரே மாதிரியானவேன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Then proton have dash positive charge. புரோட்டானோட சார்ஜ் plus 1.6 into 10⁻⁻19 கூலும். Okay. Thanks for watching.